எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் டாபிக்ல நீட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are two charges plus 1 microcoulomb and plus 5 microcoulomb. The ratio of the forces acting on them will be dash னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சார்ஜ் Q1 எடுத்துங்க, இன்னொரு சார்ஜ் Q2 எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் ஆர்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த 1 மைக்ரோகூலும் நம்ம Q1 எடுத்துக்கலாம், அந்த 5 மைக்ரோகூலும் Q2 எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் தி செகண்ட் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆக்ஷன் எடுத்துங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் செகண்ட் சார்ஜ் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் இல்லைங்களா. அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பை செகண்ட் சார்ஜ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ F12ன்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பை செகண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். F21ன்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் செகண்ட் சார்ஜ் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஆக்ஷன், அதாவது ஒரு சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அனதர் சார்ஜ் வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, அப்போ இன்னொரு சார்ஜ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல எக்ஸர்ட் பண்ற போது ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்? மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கும் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் செகண்ட் சார்ஜ் பை ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் சார்ஜ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படி போட்டுக்கலாமா? சரி, அப்படின்னா இந்த இது வெக்டார்ல எழுதுனா இப்படி இருக்கு, மேக்னிட்யூட்ல எழுதணும்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஈக்குவலா இருக்கும் மேக்னிட்யூட். அப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தெம் வில் பி ஈக்குவலா இருக்குன்னா, அப்போ F12 by F21 ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டிவைட் பை ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1:1 வரணும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான, சாரி செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1:1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The force between two charges 0.06 meter apart is 5 Newton. If each charge is moved towards the other by 0.04 meter, then the force between them will become dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா வந்து KQ1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர். அந்த Kன்றது 1/4πε0 எடுத்துங்க. இங்க டிஸ்டன்ஸ் தான் மாத்திரம். அப்போ K அண்ட் Q1 Q2 இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துங்க. So that force is inversely proportional to R square வருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, F1 by F2 is equal to, அதாவது ஃபோர்ஸ் வந்து inversely proportional to square of the distance வரதுனால இந்த ஃபோர்ஸ் ரேஷியோ வந்து inverse ratio of the square of the distance வரும். ஸோ R2 by R1 whole square அப்படின்னு போட்டுக்கலாமா? சரிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா 0.06 மீட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து இனிஷியல் டிஸ்டன்ஸ் R1 எடுத்துங்க. ஃபைனலா 0.04 மீட்டர் இருக்கிறது இது ஃபைனல் டிஸ்டன்ஸ் R2 எடுத்துங்க. அதாவது இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை அப்படின்னு இருக்கீங்களே 0.04ன்னு, இதை மட்டும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃபைனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சார்ஜஸ் 0.04 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து இனிஷியலா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ F1 வந்து 5 நியூட்டன் அப்படின்னு எடுத்துங்கப்பா. அப்போ நமக்கு F2 தான் கொஸ்டின் மார்க். ஸோ F2 கண்டுபிடிக்கணும். ஸோ F1 வந்து 5 நியூட்டன் சப்ஸ்டிட் பண்ணிருங்க, F2 வந்து கண்டுபிடிக்கணும். F2 போட்டுங்க. R2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.04 டிவைட் பை 0.06 வந்து R1 அப்படின்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த 0.04 0.06 கேன்சல் பண்ணா 2, இது 0.04 வந்து 2 டைம்ஸ் வரும், 0.06 வந்து 3 டைம்ஸ் வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 2 ஸ்கொயர் 4 வருது, 3 ஸ்கொயர் வந்து 9 வருது. டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் 5 பை F2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணும்போது எப்படி பண்றோம்னு பாருங்க. F2 அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ F2 இஸ் ஈக்குவல் 9 அந்த பக்கம் வந்துருமா? ஸோ 5 into 9 டிவைட் பை என்ன வருது பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் 5 into 9 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 45. 40 டிவைட் பை 4, 45 டிவைட் பை 4 வருது. ஸோ ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 45 டிவைட் பை 4 வந்து ஆல்மோஸ்ட் 11.25. ஸோ 11.25 நியூட்டன் கிடைக்குது. அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. தி வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேசஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து புக்ல ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அப்போ டைரக்டா அந்த ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி தான். அப்போ 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த யூனிட்ல ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிரும் பாருங்க. ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சில ரெண்டுத்துலயும் நியூமெரிக்கல் வேல்யூ சேமா கொடுத்துட்டாங்க. மேக்னிட் அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டு யூனிட் மட்டும் டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை யூனிட் மறந்துட்டீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க. நம்ம கூலம்ஸ்ல தெரியும் இல்லையா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் தெரியும் இல்லையா. இந்த K தான் 1/4πε0. ஸோ 1/4πε0 அப்படின்னு வச்சுட்டு Q1 Q2 பை R ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ ε0க்கு தானே நமக்கு யூனிட் வேணும், அதனால ε0 லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க, மற்றதெல்லாம் ரைட் சைட்ல வைங்க. அப்போ 1/4π வச்சுட்டு ஃபோர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துருங்க. இந்த Q1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ Q1 Q2க்கு யூனிட் என்னன்னா, Q1 கூலும் Q2க்கும் கூலும் வரும்.
இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன் வருது, இந்த ஆருக்கு வந்து மீட்டர் டிஸ்டன்ஸ் யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. இப்போ எப்சிலான் நாட்டுக்கு அப்போ யூனிட் என்ன வருது பார்த்தீங்கன்னா, மேல வந்து கூலும் ஸ்கொயர் வருது, டிவைட் பை நியூட்டன் இருக்கு கரெக்ட்டுங்களா? அடுத்து டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ வந்து எப்சிலான் நாட்டுக்கு யூனிட் வந்து கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அதாவது இந்த யூனிட் ஞாபகம் இல்லைன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு அந்த யூனிட்டை வந்து இங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஸோ தேர்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, two charges each equal to 2 microcoulomb and 0.5 meter apart. If both of them exist inside vacuum, then the force between them is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா KQ1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே ஈச் சார்ஜ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 microcoulomb சொல்லியிருக்காங்க. அப்படின்னா Q1 is equal to Q2 is equal to 2 microcoulomb. 2 into 10 power minus 6 coulomb அப்படின்னு எடுத்துங்க. இந்த K வேல்யூ வந்து வேக்யூம்க்கு வந்து 1/4 epsilon naught, அதனுடைய வேல்யூ 9 into 10 power 9 எடுத்துங்க. இந்த Q1 Q2 ரெண்டுமே ஈக்குவல்னால 2 into 10 power minus 6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். டிவைட் பை R ஸ்கொயர். Rன்றது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் இருக்கு இல்லையா? அப்போ 0.5 R வந்து 0.5 மீட்டர்னு போட்டுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதாவது R is equal to 0.5 மீட்டர். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா 9 into 10 power 9 வருதுங்களா? இது 0.5ன்றது 1/2, 1/2 ஸ்கொயர்ன்றது 1/4 வரும். டினாமினேட்டர் 1/4 மேல வந்துச்சுன்னா மேல 4ன்னு வந்துடும். அடுத்து இங்க 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 2 ஸ்கொயர் வந்து அது ஒரு 4 வருது. இந்த 10 power minus 6 வந்து அது ஒரு ஸ்கொயர் பண்ணா 10 power minus 12ன்னு வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 into 4 into 4 இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 144ன்னு கிடைக்கும். இப்போ 10 power 9 இந்த 10 power minus 12 மல்டிப்ளை பண்ணா 10 power minus 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இப்போ என்ன வரும் பாருங்க, 144 into 10 power minus 3 வந்து 1.144 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்குப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the charges on two spheres are 7 microcoulomb and minus 5 microcoulomb respectively. They experience a force F. If each of them is given an additional charge of minus 2 microcoulomb, then the new force of attraction becomes dash ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இனிஷியலா வந்து Q1 வந்து எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 7 மைக்ரோகூலம்ப் இருக்கு. Q2 எவ்வளவு இருக்குன்னா -5 மைக்ரோகூலம்ப் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா F is equal to K Q1 Q2 by R square. Q1 வந்து 7 மைக்ரோகூலம்ப் போட்டுங்க, Q2 வந்து -5 மைக்ரோகூலம்ப் போட்டுக்கங்கப்பா. ஓகேவா? டிவைட் பை R ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க. இப்போ நியூவா என்ன பண்றேன்னா நியூ சார்ஜ் Q1 டேஷுக்கு எவ்வளவு வருதுன்னா 7 மைக்ரோகூலம்ப் பிளஸ் ஒரு -2 மைக்ரோகூலம்ப் கொடுக்குறோம். அப்படின்னா -2 போட்டீங்கன்னா அப்ப என்ன வருது 5 மைக்ரோகூலம்ப் வந்திருக்கு. ஓகேங்களா? நியூவா வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து இவ்வளவு வந்திருக்கு. அதே மாதிரி நியூ சார்ஜ் ஆஃப் தி செகண்ட் சார்ஜ் எவ்வளவு வரும்னா ஆல்ரெடி -5 இருக்கு இல்லைங்களா? அதோட ஒரு -2 கொடுங்க. அப்போ -7 மைக்ரோகூலம்ப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? இப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா F dash is equal to K into Q1 எவ்வளவு பாருங்க 5 மைக்ரோகூலம்ப் இன்ட்டு இது Q2 வந்து -7 மைக்ரோகூலம்ப் வருது. ஓகேங்களா? டிவைட் பை R ஸ்கொயர் வருது. அப்படின்னா இந்த F dash எவ்வளவு வரும் பாருங்க, K into இந்த 5 into மைனஸ்ன்றது அட்ராக்ஷன் விட்டுருங்க. அது 5 into 7 வந்து 35. ஸோ K into 35 by R ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அதே மாதிரி இனிஷியலும் பாருங்க இங்க 7 into 5 வந்து இருக்கு இல்லையா? மைனஸ் வரது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துங்க. K into 7 into 5 35 போட்டு டிவைட் பை R ஸ்கொயர் போட்டுருங்க. அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு, ஈக்குவலா தானே இருக்கு. K into 35 by R ஸ்கொயர்னு. அதனால ஃபைனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து இனிஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துங்கப்பா. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, two charges of equal magnitudes and at a distance are exerts a force F on each other. If the charges are odd and the distance between them is doubled, then the new force acting on each charge is dash ன்னு கேட்டிருக்கோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம்னா K Q1 Q2 by R ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ நியூ என்ன ஆகுதுன்னா Q1 dash வந்து Q1/2 எடுத்துங்க. Q2 dash ஆனா ஈச் அண்ட் எவ்ரி சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டாங்க, பாதி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் என்ன பண்ணிருக்காங்க, டபுள் பண்ணிருக்காங்க. அதாவது சார்ஜஸ் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்டன்ஸை டபுள் பண்ணிட்டாங்க. அப்போ நியூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் 2R போட்டுங்க. அப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா F dash equal to K into Q1 dash into Q2 dash divided by R dash ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? அப்போ வந்து K அப்படி எழுதிட்டு Q1 dash எவ்வளவு வரும் பாருங்க, Q1/2. Q2 dash எவ்வளவு, Q2/2 டிவைட் பை R dash வந்து R/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. R/2 கிடையாது 2R. ஏன்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருது, டபுள் ஆயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R dash வந்து டபுள் ஆயிருது, 2R ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க இந்த K அப்படியே எழுதிக்கலாம். Q1 into Q2 போட்டுங்க. கீழே வந்து 2 ஸ்கொயர் வந்து ஒரு 4 வருதுங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கா டினாமினேட்டர்ல. இந்த 2 into 2 4 வருது. அப்ப இங்கிட்டு ஒரு 2 ஸ்கொயர் ஒரு 4. அப்ப ஆக மொத்தம் அது 16 வந்துருது. 16 into R ஸ்கொயர். இதுதான் இந்த ஃபைனல் F dash. இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த K Q1 Q2 by R ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கு பாருங்க,
நமக்கு f மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படின்னா f dash is equal to f by 16. இந்த 16 அப்படியே இருக்கு. ஸோ தட் நியூ ஃபோர்ஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா f by 16ன்றது ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A metallic sphere having no net charge is placed near a finite metal plate carrying a positive charge. The electric force on the sphere will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மெட்டாலிக் பிளேட் எடுத்துங்க. இந்த பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கும், கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பியருக்கு நோ நெட் சார்ஜ் இருக்கு. ஸ்பியருக்கு நோ நெட் சார்ஜ் இப்படி இருக்கு. ஆனா இந்த ஸ்பியருக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த மெட்டாலிக் ஷீட்ல சார்ஜ் இருக்கிறதுனால பிளேஸ் பண்றதுல இங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆயிருக்கும். நியர் டு பிளேட் வந்து மெட்டல் பிளேட் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ஸ்பியர்ல இன்டியூஸ் ஆயிருக்கும். ஃபார் ஃப்ரம் தி மெட்டல் பிளேட், அதாவது ஸ்பியருடைய அடுத்த எண்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த மெட்டல் பிளேட்ல இருக்கிற சார்ஜஸும் ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜஸும், மெட்டல் பிளேட்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் ஸ்பியர்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பியர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் இந்த மெட்டல் பிளேட்ல இருக்கிற சார்ஜுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும், கரெக்டுங்களா? ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த ஸ்பியர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், இந்த மெட்டல்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எடுத்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இது R2ன்னு வச்சுங்க. அதே நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த மெட்டல் பிளேட்ல இருக்கிற சார்ஜ் டிஸ்டன்ஸ் R1 இருக்கு. இந்த அப்போ R1 நமக்கு எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் R2 இருக்கு. நமக்கு ஃபோர்ஸ் சும்மா வந்து பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வரதுனால அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் மெட்டாலிக் பிளேட் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்பியர் எப்படி ஆகும்னா டுவர்ட்ஸ் நெட் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி மெட்டாலிக் பிளேட் வரும்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 7th கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, டுவர்ட்ஸ் தி பிளேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two charged spheres separated at a distance d exert a force F on each other. If they are immersed in a liquid of dielectric constant 2, then what is the force அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் இன் வேக்யூம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைட் பை R2ன்னு வருது. அதே மாதிரி ஃபோர்ஸ் இன் மீடியம் எடுத்தோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4π எப்சிலான் Q1 Q2 பை என்ன வருது பார்த்தீங்கன்னா சாரி எப்சிலான் வரும், எப்சிலான் நாட் இல்லை எப்சிலான் வரும். மீடியம்ல இருந்து 1/4π எப்சிலான் Q1 Q2 by R2 வருது. இப்போ இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டு இது ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் கிடைக்குது, கரெக்ட்டுங்களா? அப்போ இது என்ன ஆகுனா இந்த Q1 by Q2 R2 இந்த Q1 by Q2 by R2 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 4π கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/ε0 டிவைட் பை 1/ε கிடைக்குதுங்களா? இப்போ என்ன ஆகுனா இது எப்சிலான் பை எப்சிலான் நாட் கிடைச்சிருது. இதுதான் எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இதுதான் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K சொல்றோம். அது வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். அது வந்து 2ன்னு கொடுத்துருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், வாட் இஸ் தி ஃபோர்ஸ் இன் தி மீடியம் தானப்பா நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் இன் மீடியம்னா ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன் வேக்யூம் டிவைடட் பை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு போட்டுக்கணும். அப்போ அது 2ன்னு வந்துருது, ஓகேங்களா? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்து ஃபோர்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வரும். அப்போ அந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போ என்ன வந்தது, F/2ன்னு கிடைக்குது. ஃபோர்ஸ் இன் வேக்யூம் வந்து Fன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா F/2ன்னு மீடியம்ல கிடைக்குது பை ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்பா. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. Two charges placed in air repel each other by a force of 10⁻⁻4 Newton. When oil is introduced between the charges, then the force between them 2.5 into 10⁻⁻5 Newton. The dielectric constant of the oil is dash கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் தான்ப்பா. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்ஸ் இன் மீடியம், அதாவது ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் இன் வேக்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10⁻⁻4 கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் இன் வேக்யூம். அண்ட் ஆயில்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் இன் மீடியம் வந்து நமக்கு 2.5 into 10⁻⁻5 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லி டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அப்போ டைரக்டா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ல வந்து ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ ஃபோர்ஸ் இன் வேக்யூம் பாருங்கப்பா 10⁻⁻4, அதை 10⁻⁻4 போடுங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் இன் மீடியம் பாருங்க 2.5 into 10⁻⁻5, ஸோ டிவைட் பை 2.5 into 10⁻�5 போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 10⁻⁻4 இந்த 10⁻�5 கேன்சல் பண்ணா 10⁻⁻1 இருக்கும். அப்போ 1 divided by 2.5 into 10⁻⁵ 1 வந்து 1.025 வருது. இந்த 0.25ன்றது 1/4, 1/1/4ன்றது 4ன்னு கிடைக்கும், சரிங்களா? அப்போ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குதுப்பா. ஸோ 9th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 point charges placed at a distance, certain distance or in air exert a force F on each other. Then the distance
r dash at which these charges will exert the same force in a medium of dielectric constant k is given by ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஃபோர்ஸ் இன் வேக்யூமுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எஃப்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into q1 q2 by r square அப்படின்னு எடுத்துங்க. இப்போ ஃபோர்ஸ் இன் மீடியம் பிளேஸ் பண்றோம். ஃபோர்ஸ் இன் மீடியம் என்ன பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon q1 q2 by r square னு போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 னு எடுத்துங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியம்ல ஃபோர்ஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் இன் வேக்யூமும் ஃபோர்ஸ் இன் மீடியமும் ஈக்குவல்னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் இன் வேக்யூம் 1/4 pi epsilon naught வந்திருக்கு. q1 q2 divided by r square is equal to மீடியம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம்னா r dash டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதாவது மீடியம் மாறதுனால டிஸ்டன்ஸ் மாறினா தான் ஈக்குவல் ஃபோர்ஸ் வரும். அப்போ வந்து மீடியம்ல எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon into q1 q2 divided by r dash square அப்படின்னு போட்டுடலாமா? சரிப்பா, இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அது கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இந்த 4 pi கேன்சல், q1 q2 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இந்த r dash ஸ்கொயர் எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, r dash ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் இருக்கு, இங்க எப்சிலான் இருக்கு, இங்க எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா. எப்சிலான் நாட் அந்த பக்கம் வந்துச்சுன்னா எப்சிலான் நாட் பை எப்சிலான். உங்களுக்கு எப்சிலான் பை எப்சிலான் நாட் தான் வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு தெரியும். இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ எப்சிலான் நாட் பை எப்சிலான் என்ன வரும், 1 பை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் 1 பை கேன்னு போட்டுங்க. அப்போ r dash ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் ஈக்குவல் 1 பை கேன்னு வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், r dash ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் டிவைட் பை k போடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, r dash இஸ் ஈக்குவல் டு r டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் k அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ r dash ஈக்குவல் டு r டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் k ன்னு வந்திருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம்னா 10th கொஸ்டின் பாருங்க, r பை ரூட் k ன்னு வரணும் இல்லைங்களா. அதனால தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா, r ரூட் k ன்னு வராது, r டிவைடட் பை ரூட் k ன்னு வந்திருக்கு. அதனால வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. If gravitational force and electric force represents, அதாவது Fg and Fe are gravitation and electrostatic force respectively between electrons situated at a distance 10 cm. The ratio of gravitational force and electrostatic force in the order of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எப்படி பண்றோம் பாருங்க. இப்போ வந்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஃபார்முலா தெரியும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் m1 into m2. இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு எலக்ட்ரான் மாஸ் ஈக்குவலா இருக்கனால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை ஆர் ஸ்கொயர் போட்டுங்க. அடுத்து வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1/4 pi epsilon naught, அதாவது k into q1 q2 by r square. q1 q2 வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கணும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் e போட்டு e ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர்னு போட்டுங்க. நமக்கு இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, ஈக்குவேஷன் 2 எடுத்துங்கப்பா. ஓகேவா, ஆக்சுவலா ரெண்டு எலக்ட்ரானை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படிதானே. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது சார்ஜ் e வந்திருக்கு, மாஸ் m வந்திருக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ரேஷியோ கேட்குறோம். அப்போ என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடலாம். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்றோம் இல்லைங்களா. அப்போ gme ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ke ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் போட்டுங்க. இந்த r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிருப்பான். இப்போ g வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.67 into 10 power minus 11 போட்டுங்க. அடுத்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் எவ்வளவுன்னா 9.1 into 10 power minus 31 வரும், ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. டிவைட் பை k வந்து எவ்வளவு வரும் பாருங்க, 9 into 10 power 9, கரெக்டா 9 into 10 power 9 into e வந்து 1.6 into 10 power minus 19 ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? சரி, இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம். இது மொத்தமா இது சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 2.39 into 10 power minus 43 வரும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் பண்ணும்போது 10 power minus 43 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 protons are a distance of 1 into 10 power minus 10 centimeter from each other. சரிங்களா, the forces acting on them will be, நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த மாதிரி கிடையாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தான். ஆனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வரும். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விட கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு நியூக்ளியான் வந்து லெஸ் தென் சர்டன் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மி மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் வந்து 2 நியூக்ளியான்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மி மீட்டர்ல இருக்கும் போது மட்டும்தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் கம்ஸ் இன்டு பிளே.
ஆனா வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் அப்படி இல்லை. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படின்னா இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தது இந்த ஆர்டர் ஆஃப் பெர்மி மீட்டர் இருந்திருந்தா அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸும் இருக்கும், இல்லைன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது. அப்ப 10⁻−10 சென்டிமீட்டர்ன்றது சென்டிமீட்டருக்கு ஒரு 10⁻−2 போட்டுருங்க. அப்ப வந்து என்ன வருதுன்னா 10⁻−12 மீட்டர் வருது. ஆனா பெர்மி மீட்டர்ன்றது 10⁻−15 மீட்டர். சோ இந்த பெர்மி மீட்டருக்கும் இங்க கொடுத்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸுமே ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு 1000 டைம்ஸ் டிஃபரெண்ட் வருது. அப்படின்னா கிவன் டிஸ்டன்ஸ் வந்து 1000 டைம்ஸ் பெர்மி மீட்டர்ல வரதுனால அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் புரோட்டான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் கூலும் ஃபோர்ஸ் சொல்றோம். அடுத்து வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்படின்னா 12th கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 13th கொஸ்டின். Two particles of equal mass m and charge q are placed at a distance of 16 centimeter. They do not experience any force. The value of q by m கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா டூ பார்ட்டிகல்ஸ், இது ஒரு பார்ட்டிகல் இது ஒரு பார்ட்டிகல், ரெண்டுமே லைக் சார்ஜஸ்னு எடுத்துங்க. ஏன்னா வந்து கிராவிடேஷனல் இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து சும்மா ஒரு ஆர் பிளேஸ் பண்ணிருக்காங்க வச்சுங்க. சார்ஜ் வந்து கியூ கியூன்னு எடுத்துங்க, மாஸ் வந்து எம் எம்னு எடுத்துங்கப்பா. ஓகேவா? இப்போ வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ரிப்பல்ஷன் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஈக்குவலா இருந்தா நெட் ஃபோர்ஸ் 0 வந்துரும். அப்ப வந்து இங்க நெட் ஃபோர்ஸ் 0 டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ் என்னும்போது அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? G × m1 m2 ரெண்டு மாஸ் ஈக்குவல்னால m²/r² போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 1/4πε0 q1 q2 ரெண்டு சார்ஜ் ஈக்குவல்னால q × q q² போட்டு /r² போட்டுருப்போம். இந்த r² கேன்சல் பண்ணிருங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? q/m தானே கேக்குறாங்க. அப்ப இந்த m² அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. சோ q/m² வந்துருதுங்களா? ஓகே. அடுத்து இந்த 4πε0 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. மல்டிப்ளிகேஷன் வந்துரும். சோ g × 4πε0 அப்படின்னு வந்துருது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா q/m கிடைக்குமா? சோ q/m is equal to square root of g × 4πε0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து q/m வேல்யூ. அப்படின்னா நமக்கு 13th கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A charge q1 exerts some force on a second charge q2. If a third charge q3 is brought near q2, then the force exerted by q1 on q2. ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். q1 q2ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ தேர்ட் சார்ஜ் q3ன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? இந்த q1 மேல q2 எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் f1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க. இந்த q3 எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆன் q1 வந்து ஒரு f3ன்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேர்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த f3 இருக்கும், இந்த தேர்ட் சார்ஜ் இல்லைன்னா f3 இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் சார்ஜ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து தேர்ட் சார்ஜ் இருந்தாலும் இல்லையானாலும் இது மாறாது. அதனால என்ன சொல்றேன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை செகண்ட் சார்ஜ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் தேர்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 14th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் சார்ஜ் எக்ஸர்டட் ஃபோர்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி தேர்ட் சார்ஜ்ன்றதுல ஃபோர்ஸ் மாறாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தா தான் செகண்ட் சார்ஜ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சார்ஜ், அந்த அதாவது செகண்ட் சார்ஜ் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் நைபரிங் சார்ஜ் இருந்தா தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்க முடியும். நம்ம வந்து இங்க கூலும்ஸ் லால வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுப்போம் இல்லைங்களா? அப்ப பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எப்ப எடுக்கணும்னா எந்த ஃபோர்சஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் நைபரிங் தேர்ட் சார்ஜ் வருதோ அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்க முடியும். அதே நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி வரும்னா டிபெண்ட்ஸ் ஆன் நைபரிங் பார்ட்டிகளும் வரும். அதனால நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்க முடியாது. சோ இந்த 14th கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தேர்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது ஃபோர்ஸ் மாறாது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆஃப் 1 microcoulomb, -1 microcoulomb and 2 microcoulomb are placed in air at the corners A, B and C respectively of an equilateral triangle ABC having length of each side 10 cm. The resultant force on the charges at C is dash. இப்போ சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C ன்னு எடுத்துங்க. பாயிண்ட் A ல 1 மைக்ரோகூலம்ப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் B ல -1 மைக்ரோகூலம்ப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் C ல 2 மைக்ரோகூலம்ப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஏல இருக்கிற பார்ட்டிகள் வந்து சி மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது எஃப்னு எடுத்துங்க. பில இருக்கிற சார்ஜ் பாருங்க நெகட்டிவ், சில இருக்கிறது பாசிட்டிவ். அப்ப வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். ஆனா இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஏ சி மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸோட மேக்னிட்யூடும் பி சி மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கும். ஏன் ஈக்குவலானா பாருங்க இதுவும் 1 மைக்ரோ கூலும், இது 2 மைக்ரோ கூலும். அதே மாதிரி இது 1 மைக்ரோ கூலும், அது 2 மைக்ரோ கூலும். சோ மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கும், டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 60 டிகிரி வருது, இது வந்து 120 டிகிரி வருது. இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம எக்ஸர்டட் பை ஏ, அதாவது பை ஏ ஆன் சி அதனுடைய மேக்னிட்யூடும், ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பி ஆன் சி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஏ எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆன் சியும் பி எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆன் சியும் ஈக்குவல் மேக்னிட்யூட் வரும். அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 9 × 10⁻9, அதாவது k × q1 × q2 by r². q1 வந்து 10⁻6, q2 வந்து 2 × 10⁻6 போட்டு டிவைட் பை r². r எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ 10 × 10⁻2 ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 1.8 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும்பா. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குமே ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்கு. ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு நமக்கு parallelogram law of vector addition என்ன பார்த்தீங்கன்னா square root of fa square plus fb square plus 2fa fb cos theta போடணும். இந்த cos theta வந்து cos 120 டிகிரி போடுறோம். cos 120 எவ்வளவு பார்த்தா -1/2 வருது. ஓகேங்களா? அப்ப இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ fa ஸ்கொயர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.8 ஸ்கொயர் பிளஸ் fb பார்த்தீங்கன்னா 1.8 ஸ்கொயர். இந்த மைனஸ் இருக்கு. இந்த fa 1.8 fb 1.8, ஸோ 1.8 ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிருதா? அப்போ ரூட் ஆஃப் 1.8 ஸ்கொயர் வந்து 1.8 நியூட்டன் கிடைக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.8 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 15th கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட்.